யூடியூப்காரர் நீங்கள் உங்களுக்கு இந்த மடுகண்ணையுடைய இந்த பவனி மக்களை ஒன்றாக சேர்ப்பதற்காக காண்பிக்கிறோம். 50 வருடத்துக்கு பிறகு இப்ப கார்த்திகமா வெளிக்கிட்டு எல்லா பங்குகளுக்கும் 6ஆம் தேதி வெளிக்கிட்டவ 30ஆம் தேதி திருப்பி மடுப்பதைக்கு போறான். வயது போனவர்கள், முதுமையில இருக்கின்றவர்கள், நோய் நொடியினால இருக்கின்றவர்கள் தங்களுக்கு போக இயலாத நிலைமையிலையும் இங்க வருவதற்கு அவர்களுக்கு நிறைய சந்தோஷம். இன்னும் சிறப்பாக இது ஒரு பிற சமய மக்களும் வந்து கூடுகின்ற ஒரு திருத்தலமாகத்தான் இது ஏற்கனவே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. முடிசூட்டு விழாவின் 100 முன்னிட்டு 100 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு மாதாவுக்கு முடி வச்சது. அது வத்திக்கானில இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெள்ளிக்கிழமை வேதமா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை சைவம் தானே. வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப கணிக்க வேண்டாம், ஜாழ்ப்பாணத்துல மானிப்பாய் அண்ணன் நிற்கும். இங்கன்னு சொன்னா மன்னார் மடுமாதாவின் முடிசூட்டு விழாவின் 100 முன்னிட்டு மடுமாதா சுலபத்தை வந்து ஜாழ்ப்பாண மறை மாவட்டங்களுக்கு கையளிக்கின்ற வரலாற்று சிறப்பு நிகழ்ச்சி நடந்து இருக்கு. அந்த வகையில 6ஆம் தேதி எடுத்து வரப்பட்ட மாசுலமானது இன்றைக்கு 12ஆம் தேதி ஜாழ்ப்பாணம் மானிப்பாய் புனித அந்தனர் கோயில சிறுவம் வந்து வழிபாட்டுக்காக கையளிக்கப்பட்டிருக்கு. இந்த விசேட வழிபாடுகளை தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்கோ வீடியோக்குள்ள போலாம். மாதா தரிசிக்கிறதுக்கு எந்த பெரிய லைன் சொல்லி பாருங்க. நாங்கள் நினைச்சதுக்கு மேலாக அவர்கள் வந்து என்னென்ன செய்ய வேணுமோ அவற்றையெல்லாம் தாங்களாகவே முன்னின்று செய்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு பக்தி சபையினரும் பார் என்ன செய்யணும், பார் நாங்கள் என்ன செய்யணும் என்று வந்து கேட்டு செய்து கொண்டிருக்கிறோம். நான் இதுல சும்மா சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டிருக்கிறதான் என்னுடைய வேலை. மற்ற எல்லாம் அவைய செய்து கொண்டிருக்கிறோம். அவைகளுக்கு நல்ல சந்தோஷம். தங்களை தேடி மாதா வந்தது ஒரு பெரிய ஆறுதல். வயது போனவர்கள், முதுமையில இருக்கின்றவர்கள், நோய் நொடியினால இருக்கின்றவர்கள் தங்களுக்கு போக இயலாத நிலைமையிலையும் இங்க வருவதற்கு அவர்களுக்கு நிறைய சந்தோஷம். இன்னும் சிறப்பாக இது ஒரு பிற சமய மக்களும் வந்து கூடுகின்ற ஒரு திருத்தலமாகத்தான் இது ஏற்கனவே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நிலையில மரியன்னையினுடைய மடுகண்ணையினுடைய வருகையானது இன்னும் ஒரு ஊக்கம் அளிக்கின்றதாக இருக்கின்றது எல்லாருக்கும். இங்க வந்து விசேஷ வழிபாடு எத்தனை மணி நடக்கும்? விசேஷ வழிபாடு இன்றைக்கு 3 மணிக்கு திருப்பலியோட மரியன்னையினுடைய இறுதி ஆசீர்வாதத்தோட உடுவில் பங்குக்கு அனுப்பி வைக்கப்படுது. ஒவ்வொரு 50 வருஷத்துக்கு பிறகு வருவாவா? ஒவ்வொரு 50 வருஷத்துக்கு பிறகு வருவதுன்றது அப்படித்தான் வழக்கம் இருக்கு. இந்த ஒரு 50 வருஷத்தை தான் நான் 7 வயசுதான் நான் சின்ன பிள்ளையா இருக்கேன் கேள்விப்பட்டு நாங்கள் ஐயா இந்த கையில பிடிச்சு கொண்டுதான் மடுமாதா வாரான்னு சொன்னது. எங்களுக்கு அப்ப அந்த தாற்பயம் தெரிய இல்லை. அப்புறம் இப்ப எங்களுக்கு அந்த தாற்பயம் தெரியுது. முந்தி மாதா மடுமாதா எல்லாம் ஒன்றுதானே. அது அந்த நேரத்துல யாழ்ப்பாணமும் மன்னாரமும் உண்டாயிருந்தது, ஒரே மறை மாவட்டமா இருந்தது. இப்ப மன்னார் மறை மாவட்டம் என்று தனியாக பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு திரும்பவும் அந்த மாதா நம்பிக்கையிலே எங்கள் எல்லாரையும் கொண்டு சேர்த்து வச்சிருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளாக. எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு வெள்ளனவே எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆயர் மூலமாக எங்கட மறை மாவட்டத்துக்கும் நாங்கள் மடுகண்ணியை கொண்டு வருவோம் என்றால் இது முன்பு ஒரே மறை மாவட்டமாக தானே இருந்தது ரெண்டும் என்று ஆயர் சொன்ன போது எல்லாரும் அதை நாங்கள் வரவேற்று நாங்கள் மரியன்னையினுடைய சுருவம் வருது என்று சொல்ற இல்ல, மாதாவாரா அவை ஒரு ஆளாத்தான் நாங்கள்
கழித்தது. சரி நன்றி. இப்ப 50 வருடத்துக்கு பிறகு இப்ப கார்த்திகமா வெளிக்கிட்டு எல்லா பங்களுக்கும் 6ஆம் தேதி வெளிக்கிட்டவ 30ஆம் தேதி திருப்பி மடுப்பதைக்கு போக போறான். ஆரம்பத்துல வெளிக்கிட்டு வந்து இப்ப எங்கள்கிட்ட வரைக்கும் முதல் விசேஷமா செய்கிற விஷயம் நடுநீவுக்கும் போனவான் கல்யாணமா அங்கால கோயிலான கப்பல்ல அங்கேயும் போயிட்டு நேற்று எல்லாப்பட்டியால ஆனக்கோட்டை அரக்கிழமா கோயிலுக்கு அங்கு வந்து 2 காலமே நவாலி சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சுக்கு போய் அங்கிருந்து 9:30க்கு அன்னக்கோட்டை சண்டியால இங்க அண்ணம்மாள் பங்கு வந்து அண்ணங்கிற பங்கு அண்ணம்மா 5 கோயில் சேர்ந்த பங்கு இது ஜாத்தியத்தில் இருந்தபடியா 5 கோயில் அளவுள்ள அடக்கி இங்கதான் வந்து வழிபாடு நடக்குது. இப்ப காலையில இருந்து 5 பங்கு மக்களின் சேர்ந்து வழிபாட்டை பிரிச்சு இந்த வழிபாடு நடந்து இதுல இப்ப 3 மணிக்கு பொதுவான எல்லாருக்கும் திருப்பலியிடம் பாருங்க. இதை இந்து சமய மக்கள் தான் கூடுதலா பங்கு பெற்றதா அவங்கதான் விசுவாசம் கூட மக்களை விட விசுவாசம் கூடியாக்கள் இந்த மதத்துல இந்து சமய மக்கள் பல சமயத்து மங்களம் மண்டாரா இந்த திருப்பதி மடம் திருப்பதி அவங்க 3 மணிக்கு திருப்பலி நடக்கும். அதுக்கிடையில அவங்களுக்கு அரசாந்தி இந்த கணக்கத்து அன்பளிப்பும் இருக்குது. இல்ல கனவேற்று அன்பளிப்பில் இருக்குது. இதை வந்து நாங்கள் பரிமாறாக மறை ஆசிரியர்களும் மின்சந்தி புஸ்தவை இளைஞர்கள் மற்ற பீடப்பிரசாதம் சொல்லி அவை இந்த பங்களிப்போட இந்த இதெல்லாம் பரிமாறி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் முடிய இப்ப நாங்கள் 11:30க்கு அவர்களுக்கு மத்தியான உணவு வழங்குவோம். அதற்கு பிற்பாடு 3 மணிக்கு பொதுவான திருப்பலி நடக்கும். திருப்பலி முடிய 4 மணிக்கு மாதா வெளியில கொண்டு வந்து பப்ளிக்கா ஒரு பொது ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வழங்கப்பட்டு 4 மணிக்கு மாதா உடுவிழால சிவமாதா கோயிலுக்கு இங்க இருந்து மாதா சென்றது எல்லாருக்கும் மாதா அந்த ஆசிரியர் கிடைக்க நாங்களும் சேர்ந்து ரசபத்துல வேண்டிக் கொள்வோம். நன்றி அம்மா. இதில் பார்த்தீங்கன்னா தாகசாந்தி நிலையம் அமைச்சு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து கொண்டிருக்கணும். இங்கே வந்து மதிய உணவும் கொடுக்க இருக்கணும். இது மானிப்பாய்க்குள்ள கொஞ்சம் பங்கு இருக்கு. அந்த பங்கு ஆக்களுக்கு இன்றைக்கு இந்த கோயில நான் தச்சு மானிப்பாயில் இருக்கபடியா இதுக்கு இன்றைக்கு விஜயம் செய்திருப்பேன். எல்லா கோயில் நிகழ்வுகளுக்கும் இங்கே நம்ம வரலாம். மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இளவால அன்னம்மாள் கோயிலுக்கு வந்தால் அது பிரம்மாண்டமான பெரிய கோயில். யாழ்ப்பாணத்தில 2வது பெரிய கோயில் அதான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து அந்த கோயிலோட எடுத்து அறிமுகப்படுத்துறது நல்லது. சரி, அங்கே பாருங்க. யூடியூப்காரரான் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு விஜயம் செய்து இந்த சேவையை செய்யறதுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதம் 50 வருஷம் வந்திருக்கு. அவங்க மனநிலைமை இப்ப என்னமா இருக்குது? என்னமா ஃபீல் பண்றீங்க? நான் இந்த 50 வருஷம் எனக்கு 73 வயசு. இது 50 வருஷத்துக்கு முதல் வரைக்கும் நான் லவால இருந்தேன். நாமி கெடுபடியால நாங்கள் இங்க 92 வந்துட்டோம். 1992 இங்க வந்துட்டோம். பிறகு திருப்பி இப்ப விட்டாச்சு. அந்த இடத்துக்கு விட்டாலும் திருப்பியும் 2 தரம் யாழ்ப்பாணம் மடமாதா வர நிகழ்வை சந்திக்க வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்து மக்கள் எங்கட கிறிஸ்தவர்கள்ல இந்து மக்கள் கூட 90% மேல இந்து மக்கள். மிச்ச கொஞ்சம் பேர் தான் இந்த 10% முஸ்லீம்களும் இதுக்குள்ள மடமாதா கோயிலுக்கு வார ஆக்கள்ல லட்சத்துக்கு மேல கண்ணகியம்மன் என்று சொல்லி அவர்கள் அங்க விஜயம் செய்யறாரு. அவன் ஒரு மாதா, கண்ணகி மாதா, அவ கண்ணகியம்மன் கோயில் மாதா ஆண்டு அவர்கள் வழிபடுறாரு. நாங்கள் திக மாதா அண்டு மடமாதா ஆண்டு வழிபடுறோம். சிங்கள மக்களும் மடமாதா ஆண்டு சிங்கள மக்கள் கூடுதலா வருவார்கள். கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேல வருவார்கள். 8 லட்சம் மக்கள் வந்தா 5 லட்சத்துக்கு மேலே வருவார்கள் சிங்கள மக்கள்.
மிச்ச பேர் தான் எல்லாம் சேர்ந்து இந்து கிறிஸ்தவம் முஸ்லிம்ஸ் எல்லாம் முஸ்லிம்ஸ் பொதுவாக இந்த இதுகளுக்கு வணக்கங்கள் செலுத்துற இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் முஸ்லிம்ஸ் வருவார்கள், இந்த தேவாலயத்தில் நம்பிக்கை இருக்கிறார்கள் வருவார்கள். அதாவது கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கு இனமதம் பார்த்தால் அது துரோகச் செயல், பாவச் செயல். இனமதம் பார்க்க கூடாது, எல்லா மக்களும் இறைவன் சன்னிதானத்தில் சமம். ஓகே, நன்றி 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 நன்றி. பாருங்க, மடுமாதாவை தரிசிக்கிறதுக்கு வர ரோட்டை பாருங்க. ஐம்பது வருஷத்துக்கு முன்னுக்கு நான் குருவாகி 2 வருடம். இப்போ கிறிஸ்தவத்துல சின்ன பிள்ளை. அப்போ பொறுப்பாக இருக்கல எங்கேயும் பங்குல என்ன நெடுந்தீவு பங்குக்கு போய் உதவி செய்ய சொல்லி கேட்டாரு. படுமாதம் அங்க கொண்டாடும். அப்ப இப்படி ஆயத்தம் செய்யறதுக்கு அங்க உள்ள பங்கு சுவாமிக்கு உதவியா போகணும். போயிட்டு அந்த சிறுவத்தோடய திருப்பி வந்தீங்க வந்தோம். அப்ப நான் இருந்தது நாரந்தனையில. எங்களுக்கு பொறுப்பு தர உடனே தர மாட்டேன். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு தான் பொறுப்பு தர. இப்ப இன்னொரு சுவாமியோட இருந்தோம். அப்ப மடுமாதாண்ட உடனே எல்லாரும் பெரிய இந்த மத வேறுபாடின்றி கோவில் போராட்டம் நிறையணும். அப்ப தனியர் ஆன்மீக வழிபாடு மட்டுமில்ல, சமுதாயத்தை இணைக்கிற ஒரு வழி இல்லையா? இந்தியா இருந்தான்னா இலங்கையா இருந்தா என் வெளிநாடாக இருந்தான்னா மாதாண்டு சொன்ன உடனே ஒரு கவர்ச்சி ஏற்படும். அதுல இது 50 வருஷத்துக்கு பிறகு மறை மாவட்டம் மன்னாருக்கும் யாழ்ப்பாணத்துக்கு தான் கொண்டு வருது. ஆரம்பத்துல மடு யாழ்ப்பாண பொறுப்பெல்லாம் இருந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு மன்னார் தனி மாவட்டமாக பிடிபட, மறை மாவட்டமாக பிரிபடல. அப்ப யாழ் மறை மாவட்டத்துல பொறுப்பெல்லாம் இருந்தது. பிறகு ஆட்கள் கூட கூட எண்ணிக்கை கூட கூட பிரிஞ்சு இப்ப யாழ்ப்பாணம் மறை மாவட்டம் முடிச்சிருக்கு. முல்லைத்தீவு யாழ்ப்பாணத்தோட இணைந்தது. முல்லைத்தீவு வன்னி ஒரு பகுதி யாழ்ப்பாணத்தோட இணைந்தது. ஆக இந்த மாதாவுடைய இந்த வணக்க 100வது ஆண்டு கொண்டாட்டம் என்றா 100 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு மாதாவுக்கு முடி வச்சது. அது வத்திக்கானில இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் முக்கியமான அன்னைய அவருடைய பண்புகள் அவருடைய செயல்பாடுகள் பொதுநகளை பற்றி எல்லாம் அறிந்த பிறகு அவை முடிசூடினது. மடுமாதா என்று முடிசூடப்பட்டது. அது 100வது ஆண்டு விழா கொண்டாடும் ஆடியில. அதுக்கு முன்னதாக மன்னார்ல உள்ள பங்குகள் எல்லாத்துக்கும், யாழ்ப்பாணத்தில் உள்ள பங்குகள் எல்லாத்துக்கும் பங்குன்னு சொல்லக்கல ஒவ்வொரு பங்குலையும் 3-4 கோவில்கள் இருக்கும். ஒரு சுவாமி தான் பொறுப்பாரு. எங்க சுவாமி தங்கி இருக்காரோ அந்த இடத்துல அந்த கொண்டாட்டங்கள் நடக்கும். இப்போ மானிப்பாடு சொல்லக்கல அங்கே ஆனைக்கோட்டை இந்த அதுலயே இருக்க மாதா கோயில், அன்னம்மாள் கோயில் அங்கே சோடிச்சிருக்கிறோம். ஆனா இங்கதான் கொண்டாட்டம். இது இனமத வேறுபாடின்றி மக்கள் ஒன்று கூடுவதற்கு ஒரு வாய்ப்பாக. இப்ப எங்க தமிழ் சமுதாயம் எத்தனை விடயங்கள்ல உடைஞ்சவே மன உடவோடு இருக்கல. எங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை, எண்ணத்துக்கு மடு எண்ணெயுடைய இந்த பவனி மக்களை ஒன்றாக சேர்ப்பதை பார்க்க காண்பிக்கணும். சரி, ஓகே, நன்றி நன்றி. பாத்தீங்கன்னா தாகசாந்தி
தேதிக்கு வந்து கூட்டு வாங்கப்பட்டு அதை தொடர்ந்து மதிய உணவு வாங்கப்படுகிறது. அதான் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிய உணவு வழங்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வழியாக மரக்காரி உணவு வந்து வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லாரும் மாணிப்பா எந்த ஸ்கூல்ல படிக்கிறது? இது மாணிப்பா ஸ்கூலால வந்ததா இல்லாடி இந்த மாதிரி யாரு வாங்க? என்ன மாதிரி படிப்புகள் எல்லாம் போகுது உங்களுக்கு? வருவாசம் எதிர்பார்த்துறீங்களா? என்ன மாதிரி கும்பிட்டாச்சு கும்பிட்டுலாம் முடிஞ்சு அவ என்ன சாப்பாடு வெயிட்டிங்கோ என்ன மச்சமா செய்வோமா என்ன சொல்லுவாங்களா? என்ன சாப்பாடு தருவாங்களா? மரக்கறியா? மரக்கறியா? ஓகே ஓகே. ஏன் கோயில் உங்களை வளமையா மரக்கறி தான் இருக்குது இல்லாட்டி மச்சம்னு கொடுக்குறீங்களா? ஆண்டே வெள்ளிக்கிழமை. ஓ வேதமா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை என்னோடனே சைவம் தானே. ஓகே ஓகே. அப்போ யார் யார் வந்தீங்க நீங்கள்? ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்களா? எங்க மேட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? நீங்கள் ஒருத்தர் குடிக்க இல்லையோ? நீங்கள் எல்லாம் குடிச்சிட்டீங்க. ஓகே. அப்போ வீட்டு தெரியுமா நீங்கள் வந்தது? வீட்டுக்காரர் நீங்க தான். என்ன ஸ்கூல்? பக்கத்து ஸ்கூலா? குருநகர் ஸ்கூலாங்க. அப்போ ஸ்கூல் எதில் போகிறது? எதில் மோட்டர் சைக்கிள் இல்லையா? ஓகே. இவரா ரொம்ப ஃப்ரெண்டாக பெரும்பாலும் படிக்கிறேன். பிள்ளை 4ஆம் ஆண்டு படிக்கிறீங்களோ? ஓகே ஓகே. நீங்கள் எத்தனை ஆண்டு? கடைசி பிள்ளை நான் பாஸ் ஆகிட்ட மாதிரி ஸ்கிப் பண்ணிடுவேன். சரி, நீங்கள் 5ஆம் ஆண்டு படித்ததுக்கு இப்போ கட்டிச்சு போனீங்களோ? கட்டிச்சுல மாதம் வந்தவாரோ ஞாயிற்றுக்கிழமை அங்கேயும் போனீங்களா? பார்த்தீங்க. நல்ல கண்ணாடி என்ன போட்டிருக்கீங்க? கூற பாரு கிட்ட பாரு கிட்ட பாரு. சரி நன்றி நன்றி.